கேம் சேஞ்சர் பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் வந்துட்டு படத்துக்கு ரெட் கார்டு போடுவாங்கன்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா படத்தில் வந்துட்டு பெரிய டிமாண்டே இல்லை, படம் வியாபாரம் இல்லை, இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குல்ல. இல்லை முதல்ல ட்ரெய்லர் பார்த்தப்பே தெரியுது முதல்வன் ரிலீஸ் மாதிரி இருக்கு. முதல்வன் சிவாஜி எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இது என்னென்னா ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அதிகாரிக்கும் நடக்கக்கூடிய மோதல்லாம் கதை. அதுங்கிறது எல்லாருக்கும் ஓப்பனாக தெரியுது. இந்த கதை மதுரைன்னு ஒரு படம் வந்துச்சுல, விஜய் படம். விஜய் அதில் வந்து அவர் கலெக்டராக இருப்பார், அங்கே ஒரு அரசியல்வாதியாக இருப்பார் வசுபதி. ஒரு காலகட்டத்தில் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போவார், வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார். கடைசியில் தான் தெரியும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அந்த ஏறக்குறைய அந்த பேக்ட்ராப் கதை தான் சார். அதுவே ஒரு பாஷாவோட உள்டா தான் அந்த கதையை. பாஷாவே பல படத்தினுடைய உள்டா தான். அந்த மாதிரி கதை வந்து தமிழ் சினிமாவில் கதைங்கிறது ஒரு 10 கதை இருக்கு. இந்த கதையை முன்னாடி தூக்கி போட்டு ஹீரோ வில்லனாக்கி வில்லனை ஹீரோவாக்கி இப்படி மாற்றி போட்டு அது என்ன எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறதா விஷயம். இப்போ அன்றைக்கி சமீபத்தில் பிதா நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு நம்ம பாலா. அப்புறம் சொல்கிறார் பிதாமகன் கதை வந்து என்ன கதை உங்களுக்கு தெரியுமா, இந்த கதை வந்து ஹிந்தியில் வந்து சத்யான ஒரு படத்தினுடைய இன்ஸ்பயர் தான் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார் கதை 2 நண்பர்கள் சிறையில் சந்திச்சுக்கிறாங்க, வெளியில் வந்து நண்பராக இருக்காங்க, அதில் ஒருத்தனை கொண்டுறான், இன்னொருத்தன் பழி வாங்குறான். இதுதான் கதை, இதுதான் பிதாமகன். அப்போ அந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, 2 நண்பர்கள் சிறையில் சந்திச்சுட்டாங்க, அவன் ஏன் சிறைக்கு வந்தாங்கிற ஒரு கதை இருக்குல்ல. ஒருத்தன் வெட்டியானா இருக்கிறான், அவன் சிறைக்கு வர்றான். இன்னொருத்தன் வந்து லங்கர் கட்டை விட்டுறான், 3 சீட்டு போடுறான், அவன் வந்து சிறைக்கு வர்றான். இவனுக்கு வந்து 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. இவங்க வெளியில் போய் இப்போ மீட் பண்ணுற இடம் வந்து ஒரு கஞ்சா விற்கிற ஒரு பொண்ணு. இந்த கதை களம் இருக்குல்ல. அப்புறம் இவனை போய் வேலைக்கு சேர்த்து ஒரு இடம் வந்து ஒரு கஞ்சா தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க, அங்கே எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கிற ஒரு கதை களம்.